எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. கைகூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மீண்டுமா எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, காண்பவரே உம்மை ஆராதிப்பே, என்னை காப்பவரே உம்மை ஆராதிப்பே. கைகூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. உண்மையான விசுவாசத்தோடு எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, பரிசுத்த உள்ளத்தோடு உம் ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அந்நீர் விழுந்து நின்று எல்லாவற்றிற்கும் ஆதிகாரணராய் இருக்கிறவர் நம் ஆண்டவர். இதோ தொடக்கத்திலே வார்த்தையாக இருந்தவர், வார்த்தையான தேவன் நம்மோடு குடிகொள்ள வேண்டும் என்பதற்காக வடிவம் எடுத்தவர். ஆதியிலே வார்த்தையோடு இருந்த தேவன் இந்த வார்த்தை மனு உருவாகி நம் மத்தியிலே சாட்சியாய் எழும்பி நிற்கிற இந்த ஆண்டவர், இவரை சாட்சியப்படுத்த வந்திருக்கிற நீங்களும் அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே கட்டப்படுகிறீர்கள். இந்த தெய்வத்தை ஆண்டவரே என் தேவனை உமக்கே ஆராதனை என்று சொல்லி நாம் பாடி துதிப்போம். இந்த துதி கன மகிமையில் இறைவன் அவர் உங்களை ஆசீர்வாத இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நிறைத்து ஆசீர்வதிக்கிறார். துணிந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, அப்பா உமக்கே ஆராதனை. கைகளை தட்டி ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, அப்பா உமக்கே ஆராதனை. பரிசுத்தரே உமக்கே ஆராதனை, தூயவரே உமக்கே ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே உமக்கே ஆராதனை, தூயவரே உமக்கே ஆராதனை. துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், அப்பா உமக்கே செலுத்துகிறோம். துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்,
உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. உன்னதரே உமக்கே ஆராதனை. உத்தமரே உமக்கே ஆராதனை. உன்னதரே உமக்கே ஆராதனை. உத்தமரே உமக்கே ஆராதனை. துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. கைகளை மேலே உயர்த்தி அசைத்து ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. கண்களை மூடி எல்லாரும் துதிப்போம். இயேசுவே நன்றி அப்பா. பரிசுத்த தெய்வமே நன்றி. இரக்கம் நிறைந்தவரே நன்றி. எங்களை வாழ வைப்பவரே நன்றி. எங்கள் வாழ்வை நாங்கள் இழந்தாலும் மீண்டும் அதை எங்களுக்கு பெற்று தருகிறவரே நன்றி. ஆசீர்வாத கிருபைக்காக ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிற நேரம் இது. ஸ்ரீ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம் இரக்கத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வல்லமையான இரக்கம் இதோ உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வல்லமையான இரக்கம் உங்களை இப்பொழுது நிறைவாய் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கடவுள் உங்களை வெறுமையாய் அனுப்புவதில்லை. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை வெறுமையாய் அனுப்புவதில்லை. இது உங்களை நிறைத்து ஆசீர்வதிக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. தோ எங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்தவரே, தெரிந்தெடுத்தவரே, தோ தூய மக்களினமாய் உயர்த்துகிறவரே, உரிமை சொத்தான பிள்ளை என்று பெருமை தந்தவரே, இதோ நாங்களும் உன்னுடைய பெருமைக்குரிய சாட்சியாய் விளங்க எங்களை நாங்கள் உருமாற்றிக்கொள்ள, எங்களுக்குரிய உயர்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. பிரைஸ் தி லார்ட். அப்படி அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்றைய ஒரு நாள் தியானம் இந்த திருவிழாவினுடைய ஒரு தயாரிப்பு தியானம்.
60 ஆண்டுகளை கடந்து நிற்கிற ஒரு சமூகத்திற்கான ஒரு நன்றி தியானம். இப்படி பல்வேறு சிறப்புகளை இந்த தியானம் வைத்திருக்கிறது. எல்லாவற்றிலும் மிகச் சிறப்பு எது இருக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டு போனீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய விசுவாச பயணம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த இடத்துலேருந்து ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை சொல்லி, இனிமேல் நான் ஒரு விசுவாச பயணத்தை மேற்கொள்ள போகிறேன், ஆண்டவரே நீர் விரும்பும்படியான ஒரு பயணத்தை நான் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு அந்த வாக்குறுதியின்படி வாழ முயற்சித்தீங்கன்னா கண்டிப்பாக அது கடவுளுக்கு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதை தான் நாங்கள் சொல்லுவோம், ட்ராவல் ஃப்ரம் ஃபீஸ்ட் டு ஃபீஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ஃபீஸ்ட் விண்ணேற்பு நாள் இன்றைக்கி வந்துருச்சு. அடுத்த வருஷம் இதே மாதிரி வரும், ஆகஸ்ட் 15 வருமா வராதா? அப்போ நீங்கள் எங்கே வேணாலும் இருந்துக்கலாம், ஆகஸ்ட் 15 கண்டிப்பாக பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த வருஷம் நீங்கள் சில முடிவுகளை எடுக்கணும். இந்த தியானத்தில் நீங்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும். உங்ககிட்ட இருக்கிற கெட்டது ஏதாவது 3 விஷயத்தை வெளியில் எடுக்கணும், நல்லது ஏதாவது உள்ளே வைக்கணும், ரெண்டையும் செய்யணும். சின் ஆஃப் ஒமிஷன், சின் ஆஃப் கமிஷன்னு பாவத்தை பற்றி பேசும்போது சொல்லுவோம். இயேசுவோட இருந்த 16 சீடர்கள் இருந்தாங்க. இயேசுவோட இருந்தாங்களா? கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க 12 16 12 16 அப்புறம் கொஞ்சம் பேர் தான் இப்போ சொல்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் ஒரு வேளை 16 2-3 பேர் சேர்த்து விட்டுருப்பாங்க போல இருக்கு. பாருங்கள், இப்படி தான் நீங்கள் சோர்ந்து இருக்கிற நேரத்தில் பிசாசு உள்ளே வந்துடுவான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. சோர்வு எப்பெல்லாம் வரும்? பயத்தில் வரும், குடும்ப பாரத்தில் வரும், நோயில் வரும். எந்த சூழலில் வந்தாலும் நீ பயப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சாவே வீட்டில் விழுந்தாலும் பயப்படக்கூடாது. சாவை வெற்றி கொள்ள ஒருவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். யார் ஆராதனை செய்கிறோம்? உயிரோடு எழுந்தவரை. யார் ஆராதனை செய்கிறோம்? ஜீவனின் அதிபதியை. அதனால் இந்த உலகத்தில் உங்களுடைய உயிரை பிசாசு எடுக்கலாம், ஆனால் உயிரை அழிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். உயிரை கொடுத்தவர் அந்த உயிருக்குரிய ஆற்றலையும் கொடுப்பார். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் பயப்படக்கூடாது. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள ஒரு சிறப்பு பயணத்தை மேற்கொள்ளணும். அப்போ இந்த திருவிழாவிலிருந்து அடுத்த திருவிழாவுக்குள்ளே பயணிக்கிற போது ஒரு இலக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். டார்கெட் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அட்லீஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்தோமே, இந்த முடிவில் நம்ம நிற்கிறோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு டார்கெட் வேணும். அப்போது சின் ஆஃப் கமிஷன், 2 பாவத்தை பற்றி பேசுகிறோம். இப்போ இயேசுவோட சீடர்கள் 12 பேர்த்தில் 2 பேர் முக்கியமான நபர்கள். ஒன்று நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ். யார் மேலே திருச்சபையை கட்டினார்? பேதுரு. அவர் ஒரு முக்கியமான ஆள். இவன் பிறவாதிருந்தால் நலமுன்னு யாரை பார்த்து சொன்னார்? யூதாஸை பார்த்து சொன்னார். 2 பேரும் ஒரு முக்கியமான ஆட்கள். இப்போ யூதாஸ் ஒரு பாவம் பண்ணிட்டார், பேதுரு ஒரு பாவம் பண்ணிட்டார். பேதுரு என்ன பாவம் பண்ணார்? மறுதளிச்சிட்டார். இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. யூதாஸ் இப்போ சொல்லிட்டார், எனக்கு தெரியும், அவர் தான் இயேசு, காட்டி கொடுத்துட்டார். இப்போ 2 பேர் பாவமும் அப்படி நிற்கிது. யார் பாவம் பெரிய பாவம்? தராசில் பிடிச்சா எந்த பாவம் பெரிய பாவம்னு காட்டும்? 2 பேருடைய பாவமும் சரியாக நிற்கும். 2 பேருடைய பாவமும் ஈக்குவல். அதான் சின் ஆஃப் கமிஷன், சின் ஆஃப் ஒமிஷன். பேதுரு என்ன செய்திருக்கணுமோ அதை செய்யாமல் விட்டுட்டார். சின் ஆஃப் ஒமிஷன், செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுறது பாவம். இவர் என்ன செய்யக்கூடாதோ அதை செஞ்சிட்டார். திட்டத்தோடு தான் அவங்க கூப்பிட்றாங்க, இயேசுவை காட்டி கூட நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. அதை தெரிஞ்சு யூதாசு காட்டி கொடுத்துருக்கக்கூடாது, செஞ்சிட்டார். இப்போ நீங்களும் நானும் நம்ம பாவத்தை அளந்து பார்க்கும்போது இந்த 2ஐயும் நம்ம வச்சு பார்க்கணும். செய்யக்கூடாததை செய்திருந்தீங்கனாலும் பாவம், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டிருந்தாலும் பாவம்.
அதனால தான் நான் இது ரெண்டையும் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். தேவையில்லாதது உள்ளே இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுடு, அது பாவம். தேவையானது இல்லாமல் இருந்ததுன்னா அதை தேடாமல் இருந்தினாலும் பாவம், அதை தேடி எடுத்து உள்ளே வச்சுருங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ எதை தேடணும், எதை தேடக்கூடாது, எதை எடுக்கணுங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் போய் பாவத்தை போய் அறிக்கை செய்யுங்கன்னு சொல்கிறோம். அறிக்கை செஞ்சிட்டவங்களுக்கு சந்தோஷம். அறிக்கை செய்யாமல் மனசுக்குள்ளேயே அழுக்க வச்சுருந்தீங்கன்னா பெரிய பாவம். ஏன்னா பாவம் செய்தவர்களோட கடவுளுக்கு தொடர்பு கொள்ள முடியாது. ஆண்டவர் பேசுவார், கேட்காது. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வராங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல போய் ஒரு பாவ சங்கீர்த்தனை செய்யுங்க. அவங்களுக்கு என் மேலே கோபம் வந்துருச்சு. நம்ம ஒரு பிரச்சனையை தூக்கிக்கிட்டு போனால் இந்த கிறுக்கு போய் பாவ சங்கீர்த்தனை செய்யுங்கிறான். அவங்களுக்கு என் மேலே கோபம் வந்துருச்சு, அதுலேருந்து என்னோட அவங்க பேசுகிறதே இல்லை, அவங்க பிரச்சனை முடியவே இல்லை. பாருங்களேன், ஏன் நம்ம பாவ சங்கீர்த்தனை செய்ய சொல்கிறோம்? எசாயா 59:1-2 என்ன சொல்லுது? உனக்கு உதவி செய்ய முடியாதபடி என் கை குறுகி விடவில்லை, உன் ஜெபத்தை கேட்க முடியாதபடி என் காதுகள். அப்போ எது கடவுளுக்கு முன்னாடி நம்மளை தடை செய்யுது? ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்களே, உன் தீச்செயல்களே உனக்கும் எனக்கும் இடையே பெரிய பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது. பிக் சாசம் பிட்வீன் யூ அண்ட் மீ. நான் உருவாக்கல, உன் பாவம் உருவாக்கி வச்சிருக்கேன். உன் தீச்செயல் தான் என் திருமுகத்தை உனக்கு மறைச்சி வச்சிருக்கு. அதனால் நீ என்ன செய், உன் பாவத்தை போய் கழுவிடு, நான் பேசுகிறது உனக்கு கேட்கும்னு சொல்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் குழப்பம் இருக்குது. அவங்களுக்கு அந்த குழப்பத்தை தேடி கோயிலுக்கு போகிறாங்க, கடவுள் பேசுகிறாரு, ஆனால் கேட்க முடியல, கேட்க மாட்டேங்குது. கடவுள் எங்கேயோ ஒரு இடத்துல அடையாளத்தை காட்டுறாரு, பார்க்க முடியல. அவங்க தான் சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கெல்லாம் போனேன் சாமி, ஜெபம்லாம் பண்ணேன் சாமி, ஆனாலும் என் வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, தேவையில்லாத ஒரு காரியம் நடந்துருச்சு, தோல்வி நடந்துருச்சு. ஏன்? கடவுள் உனக்கு உதவி செய்யலையா? இல்லை. கடவுள் உதவி செய்யலைன்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் அவங்க என்ன செய்வாங்க? பிசாசுக்கிட்ட போவாங்க. சரி, கடவுள் தான் உதவி செய்யலை, பிசாசுக்கிட்டையாவது போய் உதவி கேட்போம். அப்போ தான் ஒடுக்கடிக்க போகிறது. சாமியார்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம். அவர் என்னங்க மீசை இல்லை, ஒன்றுமே இல்லை, மொல்கட்டியாக நின்றுக்கிட்டு என்னத்தான் ஜெபம் பண்ணுறார்? அங்கே போங்க, தாம்பரிய மீசை. ஆசீர்வாதம் மீசையில் வரதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் சரியானவற்றை தெரிவதில் தான் இருக்குது. சாமியார்கிட்ட அவர் சாமி வந்து வச்சாருன்னா வல்லமையாக இருக்கான், அவர் என்ன பொசுக்குன்னு மியான்னு கத்துறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர்கிட்ட. இன்றைக்கி மக்கள் எப்படி அடையாளப்படுத்துகிறாங்க சாமியார்களை? அவங்க போடுற சத்தத்தை வச்சு, அவங்க பேசுகிற பேச்சை வச்சு. இல்லை இல்லை, ஆசீர்வாதம் குருக்களை சார்ந்தது அல்ல, உங்களை சார்ந்தது. நீங்கள் நல்ல பாத்திரமாக இருந்ததுங்கன்னா உங்கள் பாத்திரத்தில் ஆண்டவர் கொட்டுவார். பாத்திரம் தப்பாக இருக்கு, உங்களுக்கு போட முடியல கடவுளால். அதனால தான் சொல்கிறார், பாத்திரத்தை சரி செய் அப்படி சொல்கிறாரு. எசாயா 59:1-2 என்ன சொல்லுது? பாத்திரத்தை நீ சரி செய். ஆண்டவர் உன்னோட பேச விரும்புகிறாரு. அப்போ என்ன செய்யணும்? போய் பாவ அறிக்கையில் நம்மை ஒன்றும் ஒழியாமல் சொல்வது. நிறைய பேர் பாவ அறிக்கைக்கு போய் நியாயப்படுத்துகிறாங்க, பாவ சங்கீர்த்தனத்துக்கு போகிறதில்ல. உண்மையாக சொல்கிறேன் பிள்ளைகளை, நாங்கள் பாவத்தை எல்லாம் இங்கே வெளிப்படுத்தலை. எப்படி சில பேர் பாவ சங்கீர்த்தனை செய்கிறாங்கன்னு நாங்கள் சொல்லணும்ல உங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா மாற்றிக்கொள்ளணும். பாவ அறிக்கைக்கு வரும்போது அவர்கள் பாவத்தை சொல்லவே மாட்டாங்க, பிசாசு வாயை கட்டிடும். அவங்க பாவம் வெளியிலே வராது. அவங்க சும்மா சொல்லுவாங்க, நான் வந்து சாமி நான் மாடு வாங்கினேன் சாமி, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வந்தப்போ முதல்ல மாடு வாங்கினேன் சாமி, அந்த மாடு வச்சு தான் சாமி என் பொழப்பு. ஏம்மா மாட்டு கதையை கேட்கவா நாங்கள் உட்காந்துருக்கேன்? 1975 நான் பிறந்தேன் சாமி. ஐயோ அப்பா, 75 கதை ஆரம்பித்து 2025 எப்போ முடிஞ்சு நான் எப்போ வீட்டுக்கு போகிறேன்? பாருங்கள், நிறைய பேர் அங்கே போய் நியாயப்படுத்துது. சில பேர் கேட்பேம்மா நிறுத்துங்கம்மா, இப்போ என்னம்மா பிரச்சனை? இப்போ என்ன பாவத்தை 2 சொல்கிறீங்க, என்னத்தை பாவம் செஞ்ச நீன்னு? ஓ, சொந்த கதையே சோக கதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, உங்கள் பிரச்சனை தான் என்ன, பாவம் என்னன்னு? இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது நான் 2 பாவம் அப்படி செஞ்சுருப்பேன் சாமி. ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க பாவ சங்கீர்த்தனை கேட்க. 5 மணிக்கெல்லாம் போயிட்டேன்.
அது கொஞ்சம் தூரமாக கிராமப்புறம். போய் உட்காந்துருக்கிறேன். சாமியார் உடனே வாங்கினார், காப்பி கொடுத்தார், பிஸ்கட் கொடுத்தார், எல்லாம் சாப்பிட்டுட்டு டிவி ரிமோட்டையும் கையில் கொடுத்தார். டிவி பார்த்துட்டே இருக்கேன் ஹெல்மெட்டு, எல்லாம் ரெடி ஆனோடனே உன்னை கூப்பிட்றேன் அப்படின்ட்டார். நானும் உட்காந்துருக்கேன் 5 6 ஆச்சு, 6:15 ஆச்சு, 6:30 ஆச்சு. என்ன சாமி 6:30 ஆச்சு, இந்த முடிச்சிடும் கூப்பிட்றேன். ஒரு 7 மணிக்கு போகலாமா அப்படின்னாரு. அங்கே அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டே இருக்குது. இன்று பாவ சங்கீர்த்தனம் கேட்கப்பட இருப்பதனால் அனைவரும் வந்திருந்து அப்படின்னு கோயிலுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறார். நான் 7 மணிக்கு நினச்சிக்கிட்டே போகிறேன். ஐயோ இவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஒரு ஆள் தான் வந்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு பாவ சங்கீர்த்தனம் கேட்டு எப்போ முடிச்சு நான் எப்போ ஊருக்கு போக போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போனால் நெஞ்சு படாருன்னு வெடிச்சிருச்சு. ஏன் கூட்டமா? தூணுக்கு ஒரு பாட்டி உட்கார்ந்துருக்கு, ஒரு மனுஷால் கூட கிடையாது. ஒரு பாட்டி ஒரு 10-20 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நான் பார்த்தேன் 10 பாட்டி தான் சமாளிச்சிடலாண்டா அப்படின்ட்டு பிதாசுதன்னு பூசை ஆரம்பித்தோம் பாருங்க. சத்தத்தை கேட்டு ஒரு 10-20 லேடிஸ் வந்தாங்க. மருந்துக்கு கூட ஒரு ஆம்பளை கூட வரலைங்க. சரின்னு பிரசங்கத்தை முடிச்சுட்டு சாமியார் நீங்கள் பாவ சங்கீதனை கேளுங்கன்னாரு. பிரசங்கம் முடிச்சுட்டு போய் பாவ சங்கீதனத்துக்கு உட்காந்தேன். அங்கே ஒரு 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 சேஞ்சு கொடுத்தார். பிரசங்கம் முடிச்சா அவர் நினச்சார் அதுக்குள்ளேயாவது 10 பேர் வந்துட மாட்டாங்களா. அப்போ கூட ஒரு ஆம்பளை கூட வரல, அந்த பெண்கள் யாருமே வரல, இந்த 10 பாட்டி தான் வந்தாங்க. அதில் வந்த பாதி பாட்டி ஒரு சொன்ன ஒரே பாவம் இதுதான், நான் ஒரு பாவமும் செய்யலை சாமி. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே ஒரு பாவமும் செய்யாத ஒரு ஆள் தப்பிச்சு இங்கே வந்திருக்கு, இதை தூக்கிடுங்க. பாவத்தை சொன்னவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, நான் ஏதாவது பாவம் செஞ்சிருப்பேன் சாமி, என்னைய மன்னிச்சு விட்டுரு சாமி. அதுவும் பாவம் இல்லை, பாவ அறிக்கை இல்லை. அப்புறம் எல்லாம் வந்து 10 பேர்த்த அனுப்பி விட்டுட்டு வந்து பீடத்தில் நின்று பாருங்க. அப்போ தான் என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய உணர்வு வந்துச்சு. இப்போ பாவியிலும் பெரும்பாவி யாரு? நான் தான். பாவமே செய்யாத ஒரு ஊருக்கு இந்த பாவ சங்கீதனை கேட்க வந்தேன் பார்த்தியா, அப்போ நான் தான் பெரும்பாவி. அப்போ தான் நான் நினச்சேன், ஒருவேளை கடவுள் 2வது வருகையின் போது அந்த ஊரில் தான் இறங்குவாரோ என்னமோ தெரியல. ஆம்பளைங்க மருந்துக்கு கூட வரல, ஒருத்தர் கூட காற்று வாங்கிட்டு போகலான்னு கூட ஒருத்தர் கூட வரல. தேவ பிள்ளைகளை யோசனை ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்கள் ஒவ்வொரு ஆலயத்தில், இங்கே நிறைய பேரை நான் பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்குது. பல ஆலயத்தில் பெண்கள் கூட்டம் தான் ஜேன்னு கூடியிருக்கோம். ஆனால் எண்ணிக்கையில் பெண்கள் தான் கம்மிங்கிறாங்க. கல்யாணம் பண்ணும்போது ஆண் பெண் கணக்கெடுத்தலில் பெண்கள் எண்ணிக்கை கம்மிங்கிறாங்க, ஆண்கள் எண்ணிக்கை கூடங்கிறாங்க. ஆனால் கோயிலுக்கு வரப்பெல்லாம் எனக்கு அந்த கருத்து மாறுபட்டே இருக்குது. பெண்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, ஆம்பளைங்க கம்மியாக இருக்கிறாங்க. எல்லோரும் கேட்டால் வேலைக்கு போயிட்டாங்கங்கிறாங்க. ஒரு அம்மாவை பார்த்து கேட்டேன் கோயிலில், என்னம்மா ஞாயிற்றுக்கிழமை உன் வீட்டுக்காரரு 2 வாரமாக பார்க்குறேன், வீட்டுக்காரரே காணோமாம்மா, எங்கம்மா உடம்பு சரியில்லையா? இல்லைங்க ஃபாதர், எங்கள் வீட்டுக்காருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் வேலை போட்டாங்க ஃபாதர். அன்றைக்கி அந்த அம்மா பட்டு புடவை நெக்லஸோடு நின்னாங்க, ஏதோ விசேஷம் போல் இருக்குது. கேட்டு நான் சொன்னேன், ஓ அப்படியாம்மா, என்னம்மா ஞாயிற்றுக்கிழமை கூடவாம்மா அப்படின்னோனையும் அந்த அம்மா உடனே, ஓ ஃபாதர் கோவப்படுறாருன்னோனி உடனே ஒரு கண்ணீரை இங்கே தான் ரெடியாக வச்சுருப்பாங்க, உடனே ஏன்னொன்னையும் வந்துடுது. அப்படியே உடனே கொடன்னு ஊற்றிச்சு. இல்லைங்க ஃபாதர், எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப கஷ்டப்படுறார், எங்கள் குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறார், ஞாயிற்றுக்கிழமை கூட அவருக்கு வேலை போட்டுறாங்க ஃபாதர் அவருக்கு. நான் சொன்னேன், அதே டோனில் நம்மளும் சொல்லணும்ல. ஆமாம்மா, இப்போ உன் வீட்டுக்காரன் கோமணத்தோடு எங்கே நிற்கிறான்னு தெரியல, ஆனால் நீ பாரு பட்டு புடவை நெக்லஸோடு நிற்கிற. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அவன் கோமணத்தோட நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ பட்டு புடவையோடு போயிடுவேன் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை வேலை போட்டாங்கன்னா வேறு பூசைக்கு போக சொல்லணும், சாயந்தர பூசைக்கு போக சொல்லுங்கள், இல்லை சனிக்கிழமையாவது ஒரு பூசைக்கு போயிட்டு போக சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமையவே நீ அப்படியே மடக்கறிய எப்படி? அப்போ பாவ நிலையில் இருக்கிற பிள்ளைகளால் இது புரியாது. இந்த பாவ சங்கீர்த்தனை செய்ய போகும்போது கூட அந்த உணர்வு வராது. பாவ சங்கீர்த்தனத்தில் உட்காந்துக்கிட்டு கண்டதையும் பேசுகிறாங்க, நியாயப்படுத்துதல். சில நேரம் பார்த்தீங்கன்னாக்கா புரியாத மொழியில் பேசுவாங்க. நிறைய பேர், இந்த ஆண்கள் தான் பாவம், டைட்டாக சட்டை போட்டுட்டு வருவாங்க, வாயை மூட முடியாது. பெண்களுக்கு நல்லா துப்பட்டா புடவை ஏதாவது தூக்கி வாயில் வச்சுட்டு
ஆண்டவரே, இந்த மொழி என்னன்னு எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சா மன்னிச்சு விடுங்க. அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன் நான். ஒரு பங்கில் பாவ சங்கீதனத்துக்கு இந்த செக்ஷுவல் சின்னா தெரியுதில்ல, உடல் சார்ந்த பாவம் செய்தவங்க கொஞ்சம் கோடு லாங்குவேஜில் சொல்லுவாங்களாம். கோடு லாங்குவேஜில் அது எப்படி சொல்லுவாங்கன்னாக்க, வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு புது சாமியார் வந்திருக்கிறாரு. அன்றைக்கி போய் கோயிலுக்குள்ளே போய் சொல்லிக்கார், நான் 2 தடவை வழுக்கி விழுந்துட்டேன் சாமி. பாட்டு கிளாஸில் ஒரு அம்மா போய், நான் 3 தடவை வழுக்கி விழுந்துட்டேன் சாமி. அப்புறம் பங்கு பேரவை தலைவர் போய், அவரும் போய், நான் ஒரு 4-5 தடவை வழுக்கி விழுந்துட்டேன் சாமி. சாமியாருக்கு ஒன்றும் புரியல, என்னடா எல்லா பேரும் வழுக்கி விழுந்துருக்கிறான். பூசையில் சொல்லிவிட்டார் எல்லாத்துக்கு முன்னாடியும், நம்முடைய ஆலயத்தை சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாம் வழுக்குதலாக இருக்கிறது, வழுக்கி கொண்டிருக்கிறது, பாசான் பிடித்து விட்டது. ஆகவே அதை சுத்தம் செய்வதற்கு வாலண்டியர்ஸ்லாம் வேணும். இன்னும் நிறைய பேர் வழுக்கி விழுந்திருக்கான். கோயிலில் கூட 2 தடவை விழுந்திருக்கிறான். இந்த பாட்டு கிளாஸில் மேரி அம்மா கூட 3 தடவை விழுந்துட்டாங்கண்ணா. எல்லாம் எந்திரிச்சு ஓடிட்டாங்கண்ணா வெளியே. புரியாத மொழியில் போய் யார்ட்டையாவது ஏதாவது சொல்லிட்டு வந்துட்டோன்னா நம்ம பாவம்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு பொய்த்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறோம் பிள்ளைகளை. வாக்குறுதியின் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அதுக்கு தான் இந்த வழிபாட்டு முறைகள், இந்த உதவிகள் எல்லாம் கடவுள் செய்கிறார். இந்த பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க சோறாக்கி விளையாடும் பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று அப்பா வேலைக்கு போவோம், ஒன்று வீட்டில் சோறாக்கும், வந்தோடனே சோறு போடு அப்படின்னும், இந்த குழந்தை எடுத்து சோறு போடுற மாதிரி மண் அள்ளி வைக்கும், இது ஒன்று சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும், சரி நான் போயிட்டு வரேன் வேலைக்கு அப்படின்னும். அது மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம விளையாடுற விளையாட்டம், ஆன்மீக விளையாட்டு. ஆண்டவரே, நான் கோயிலுக்கு வர மாதிரி வருப்பேன், நீங்கள் மந்திரிக்க மாதிரி மந்திரிங்க, நான் இப்போ பாவசிக்கிற பண்ணுற மாதிரி பண்ணுறேன். யாரையும் நம்ம ஏமாற்றிக்கிறோம்? நம்ம யோசித்து பார்க்கணும். கடவுளுடைய பிள்ளைகள் ஒரு உண்மையான பயணம், ஆண்டவருக்குள்ள உண்மையான பயணம் பண்ண. யோவான் நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த சாரிபாத் பெண்ணினுடைய கதை வருது இல்லையா, ஏசு சாமி இதில் கிணத்து மூட்டில் உட்காந்துருக்கிறார். அப்போ ஒரு பெண் வராங்க, தண்ணீர் கேட்குறாரு, ஒரு சம்பாஷணை வருது இல்லையா. அப்போ அந்த அம்மா அழகாக சொல்லுவாங்க, உங்களை பார்த்தா ஒரு பெரிய யூதர் மாதிரி தெரியுது, போதகர் மாதிரி தெரியுது, நீங்களாம் எருசலேம் மலையில் வழிபாடு நடத்துகிறீங்க. எருசலேம் மலையில், நாங்கள் கெரேசி மலையில் வழிபாடு நடத்துகிறோம், நாங்களும் அதே தெய்வத்தை தான் வழிபாடு நடத்துகிறோம். இப்போ எந்த மலையில் நடக்கிற வழிபாடு உண்மையான வழிபாடு? இப்போ நீங்கள் கேளுங்களேன், இதுவும் அன்னை வேளாங்கண்ணி மாதா சர்ச்சு தான். இப்போ வேளாங்கண்ணியும் அன்னை வேளாங்கண்ணி மாதா சர்ச் தான். இப்போ எந்த மாதா சர்ச்சு பவர்ஃபுல்லு? எந்த இடத்துல நடக்கிற வழிபாடு உண்மையான வழிபாடு? ஆண்டவர் சொன்னார், மிக அழகாக சொன்னார், மகளே, நாங்கள் யாரை வழிபடுறோன்னு தெரிஞ்சு வழிபடுறோம், நீ தெரியாமல் வழிபடுறீங்க. ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், அப்போது இந்த மலையிலும் அல்ல அந்த மலையிலும் அல்ல, ஆண்டவரை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை உள்ளத்தில் வழிபடுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரை உள்ளத்தில் உண்மையாய் வழிபடுவீர்கள். அதுதான் ஆண்டவருடைய செய்தி. இன்றைக்கி நாம் ஆண்டவரை உள்ளத்தில் உண்மையாய் வழிபடணும்னா கடவுளால் பிறந்தவர்களாக மாறணும். ஆண்டவர் சொல்கிறார், யோவான் நற்செய்தி 1:12 சொல்கிறார் பாருங்க, 12:13. அவரிடம் வாசிங்க. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். பார்த்தீங்களா, உரிமை கொடுத்துருக்கிறாரு. அந்த உரிமையில் தான் நீங்கள் நற்கருணை வாங்குறீங்க, அருட்சாதனத்தை எல்லாம் பெற்றுக்கொள்கிறீங்க. அந்த உரிமையை குருவானவர் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த உரிமை உங்ககிட்ட இருக்குது. 13 வாசிங்க. அந்த மனிதர்கள் எப்படி? அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு சமூகம் உருவாகணும்.
இப்பொழுது பெருகி கொண்டிருக்கிற அநேக பக்தர்களுடைய அந்த கூட்டமைப்பில் ஆண்டவர் தேடுகிற பிள்ளைகள் இதோ கடவுளால் பிறந்த பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸோ இதுவரைக்கும் நான் கடவுளை இப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தில் நான் பார்க்கல, நான் ஒரு புது பிறப்படையலை அப்படின்னு சொல்கிறவங்க இப்போது ஆண்டவரை பாருங்கள். எல்லோரும் கரங்களை கும்பிடுங்க. ஆண்டவரை பாருங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நான் இனிமேல் ஒரு புது பிறப்படைந்த பிள்ளையாக பயணிப்பேன் ஆண்டவர். இனிமேல் என்னை காலையில் எழுந்திரிச்சேன், ஏதோ நான் அப்படி கோயிலுக்கு போனேன் வந்தேன் அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கி நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குன்னு ஒரு திட்டம் நான் தனியாக வைப்பேன். வாழ்க்கையில் இந்த திருவிழாவிலேருந்து நான் பயணிப்பேன். டெய்லி நான் பைபிளை வாசிப்பேன். இறைவார்த்தையை வாசிப்பது என் ஆன்மாவின் உணவு என்பதை நான் அறியாமல் இருந்தேன். இதோ ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, காலங்கள் கடந்து போனது, எனக்கு வயசு இவ்வளோ ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறார், லேட் இஸ் பெட்டர் தென் நெவர். செய்யாமலே இருக்கிறத விட நீ லேட்டாவது செய். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் உங்களை அறிஞ்சிக்கணும்ப்பா. அகுஸ்தினார் ரொம்ப லேட்டாக கடவுளை புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் சொன்னார், லேட் ஐ ஹாவ் லவ்ட் யூ மை லார்ட் அப்படின்னார். ஆண்டவரே நான் ரொம்ப லேட்டாக உங்களை அன்பு செஞ்சுட்டேன், எனக்கு நேரம் இந்த உலகத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தன் அன்பை வெளிப்படுத்தினார். இதோ இந்த இடத்துல வாலிப பிள்ளைகள் நன்றி சொல்லுங்கள். சீக்கிரமே நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்க. வயசானவங்க பரவாயில்ல, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, காலங்கள் கடந்து போனது ஆண்டவர், நம்ம இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள ஆற்றல் தாங்க. நன்றி இயேசுவே. காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வும் வீணானதே. காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வும் வீணானதே. காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வும் வீணானதே. பரலோக ராஜனே பார்போற்றும் தேவனே, பரலோக ராஜனே பார்போற்றும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே. ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே, ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே. நீ சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீ பட்ட காயத்தினால் குணமாகினேன். நீ சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீ பட்ட காயத்தினால் குணமாகினேன். மன்னிக்கும் தேவனே நீதி சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே நீதி சொல்லும் ராஜனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன்.
இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வும் வீணானதே. பரலோக ராஜனே, பாகோற்றும் தேவனே, பரலோக ராஜனே, பாகோற்றும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் ஏசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். ஆண்டவருடைய வார்த்தை இதோ, இனிமேலும் ஆண்டவருக்கு விட்டுவிடாதபடி பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த ஒரு விசை ஆண்டவரை அப்படியே பாருங்க, பாருங்க. அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவன், உங்களை தேற்றுகிற தேவன், உங்களுடைய உள்ளத்தின் காயங்களை ஆற்றுகிறவர். ஒரு விசை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற காயங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்களேன். இதோ ஆண்டவரை உற்று பார்த்து உங்கள் கரங்கள் ரெண்டையும் மார்பில் வைத்து கொள்ளுங்கள். இதோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என் காயத்தை எல்லாம் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஒருவேளை உங்கள் காயங்கள் ஆண்டவருடைய காரியத்தை எடுத்து செல்ல தடையாக இருந்ததென்றால், கடவுளால் பிறந்த பிள்ளைகளாக நீங்கள் உயர்ந்து செல்ல ஒருவேளை உங்களுக்கு தடையாக இருந்ததுன்னா, ஆண்டவர் இப்போ உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இதோ கண்களை மூட விரும்புகிற மூடிக்கொள்ளுங்க. ஒரு விசை ஆண்டவரிடத்திலே மனமருந்தி, ஆண்டவரை என்னை மீட்டெடுங்கப்பா, என் காயத்தை எல்லாம் நம்முடைய கரத்திலே வைக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இதோ ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா. சிறு பிள்ளையாய் இருந்த பொழுது, நீ சிறு குழந்தையாய் தாயின் கருவிலே உருவாகி வளர்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். உன் தாய் உனக்கு சாதகமாக யோசிக்க முடியாத நிலையில் இருந்திருக்கலாம், புலம்பி இருக்கலாம், கஷ்டத்தில் அவங்க ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு துன்பத்தில் அழுது புலம்பி இருக்கலாம். அது ஒன்று இதயத்தில் காயமாய் ஒட்டி கொண்டு அந்த உணவு அவர்களுடைய எண்ணம் உனக்கு உணவாகி பய உணர்வு உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம். எதற்கு இந்த பயம் வருது எனக்கு தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு தெரியாதபடி பய உணர்வு அல்லது போராட்ட உணர்வு, கோப உணர்வு, ஏதாவது ஒன்று நான் எதிர்பார்க்காம வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, தாயின் கருவிலே உருவான காயமாக அது இருக்கலாம். இந்த காயத்தை இப்பொழுது கடந்து சென்று ஆழ் மனதுக்குள் கிடக்கிற இந்த காயத்தை ஆற்ற வல்லவர் உன் ஆண்டவர். இதோ இப்பொழுது ஆண்டவர் உன் காயத்தை ஆற்றப் போகிறார். ஒப்பு கொடுப்போமா. கருவிலே, என் தாயின் கருவிலே எனக்கு கிடைத்த அந்த காயத்தை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நீங்கள் இப்போ சுகமாக்குங்க ஆண்டவரே. என் பய உணர்வு, என்னுடைய வேதனை உணர்வு, என்னுடைய ஒரு வெறுப்பு உணர்வு, எனக்கு அன்பு செய்ய முடியாத ஒரு உணர்வு, எனக்குள்ளிருந்து என்னை துன்பப்படுத்துகிற அந்த உணர்வு இப்பொழுது மாறட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. இயேசுவினுடைய பரிசுத்த இரத்தம் இப்பொழுது உங்களுடைய ஆழ்மனதில் புதைந்து கிடக்கிற இந்த உணர்வுகளை தொடுவதாக. இயேசுவின் கரம் தொடுவட்டும் ஆண்டவரே. பரிசுத்த வல்லமை தொடட்டும் ஆண்டவரே. சுகப்படுத்தும் வல்லமை, குணமாக்கும் வல்லமை இயேசுவே. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியே யோசித்து பாருங்க. நீங்கள் சிறு குழந்தையாய் வளர்ந்து வந்த அந்த நேரத்தில் சிறு குழந்தைதானே நீ என்று சொல்லி உன்னை ஒரு சிறு பிள்ளை என்று கூட பார்க்காமல் ஒருவேளை யாராவது காயப்படுத்தி இருக்கலாம், யாராவது உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், யாராவது உங்களுடைய உடல் உறுப்புகளை தொட்டு அந்த எண்ணங்கள் மறையாமல் இருக்கலாம். ஒருவேளை நீர் குழந்தையாய் வளர்ந்து வந்த நேரத்தில் ஆசிரியர்கள் உங்களை அடித்து துன்புறுத்தி இருக்கலாம்,
அப்பா உங்களை அடித்ததனுடைய பய உணர்வினாலே நீங்கள் அப்பாவின் மீதோ அம்மாவின் மீதோ ஒரு வெறுப்பை வைத்திருக்கலாம். இதோ அன்புணர்வு பெற முடியாத, கொடுக்க முடியாத ஒரு கசப்பு உணர்வு இருக்கலாம். இதை ஒப்பு கொடுங்க. அப்படிப்பட்ட உணர்வுகள் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா இதை ஒப்பு கொடுங்க. படிக்க முடியாத பிள்ளை, நீ உனக்கு படிப்பே வராதுன்னு சின்ன குழந்தையாக இருந்தப்போ சொன்னாங்க. அது இன்னமும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. என்னால் அதை விட்டு வெளியில் வர முடியல, அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல என்று சொல்லி வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கட்டத்தில் கஷ்டத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒப்பு கொடுங்க. எல்லா விதமான தோல்விகளும் ஆண்டவர்கிட்ட போட்டுடு. ஆண்டவர் உன்னைய தோல்வி அடைய அல்ல, ஆண்டவர் உன்னைய உயர்த்தி ஆசீர்வதிக்கவே கூட்டிகிட்டு வந்தார். இதோ ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ எசையா 53:5 அவர் நம் குற்றங்களுக்காக அவரே காயமடைந்தார், தம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். அவருடைய காயம் உன்னை சுகமாக்குகிறது. இந்த நாளில் அவர் காயத்தை உனக்கு பரிசாக தந்து உன் காயத்தை அவர் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. ஆண்டவர் சொல்லுகிறார். ஓசையா 14:4 சொல்லுகிறார். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன், அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன், அவர்கள் மேல் இருந்த என் சினம் தணிந்து விட்டது. இதோ நீங்கள் ஆண்டவர் மீது பற்றுறுதி கொள்ளாமல் ஆண்டவரை விட்டு பல்வேறு விதமான நம்பிக்கையிலே கடந்து போனீர்களா? கடவுளுடைய நம்பிக்கையை நீங்கள் புறந்தள்ளிவிட்டு வேறு பொருட்கள் மீது, உலகத்தின் அழிவுக்குரிய காரியத்தின் மீது உங்கள் நம்பிக்கையை வைத்தீர்களா? வேற்று தெய்வங்களை நம்பினீர்களா? கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் அவரை மறந்து வாழ்ந்தீர்களா? இதோ ஆண்டவரிடத்தில் அந்த நேரத்தை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் இப்போ உங்களை மன்னிக்கிறார். ஆண்டவரை மறந்து கடந்து சென்ற அந்த பாதையை ஆண்டவர் சொல்லுகிறார். அறிவேன். எசையா 57:18 ஆண்டவர் சொல்றார். அவள் சென்ற பாதைகளை கண்டேன், ஆயினும் அவனை நான் குணமாக்குவேன், அவனை நடத்தி சென்று அவனுக்கு மீண்டும் ஆறுதல் அளிப்பேன். ஆண்டவர் இந்த இடத்திற்கு உன்னை சும்மா கூட்டிட்டு வரல, உன் காயத்தை வெறுமையாய் அவர் மாற்றல, அவர் ஆறுதல் அளிக்கிறார், உன்னை மீண்டும் பலப்படுத்துகிறார், நீ இழந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்துகிறார். இயேசுவினுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. மகளே, மகனே, ஜெபிப்போமா? என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. பாடுவோம். என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. ஆண்டவர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களுடைய வல்லமையை அவர் நிறைவாக்கி கொண்டே இருக்கிறார். நீங்கள் உடல் சார்ந்த பாவங்கள், இச்சைக்குரிய பாவங்கள், நேரத்தை வீணடித்தது, தொலைக்காட்சியிலே உங்கள் பார்வையை செலுத்தி அதற்கு நேரத்தை கொடுத்து குடும்பத்தை கவனிக்காமல் விட்டது, செல்போன்களை பயன்படுத்தி உங்கள் பார்வையினாலே இச்சைக்கு அடிமையாய் கிடந்தது, சாப்பாடு என்ற உணவுக்காக உங்களுடைய நேரத்தை அதிகமாய் செலவு செய்தது. நல்லா சாப்பிடணும், அந்த இச்சை, நாவு, உணவு என்பது ஒரு முக்கியமானது தான். அதற்கு நீங்கள் தேவைக்கு அதிகமாக நீங்கள் மதிப்பு கொடுத்திருந்தால் அதையெல்லாம் ஒப்பு கொடுங்க. தேவையற்ற பாடல்களை கேட்டு நீங்கள் மனம் இனிப்பாக இருந்திருந்தால், மனம் லயித்திருந்தால், அந்த தேவையற்ற பாடல்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய இதயத்தில் குடிகொண்டிருந்தால் ஒப்பு கொடுங்க. இதோ உடல் இச்சை, இதோ செக்ஷுவல் சின்ஸ், உங்களுடைய உடல் உறுப்புகளை நீங்கள் பாவத்திற்கு கையளித்திருந்தால், கணவனை விட்டுவிட்டு, மனைவியை விட்டுவிட்டு,
வேறு எவருக்காவது உங்களுடைய உடலை பகிர்ந்து கொண்டிருந்தால், அப்பாவுக்கு தெரியாமல் அம்மாவுக்கு தெரியாமல், இதோ உங்களுக்கு நண்பர்கள் என்கிற போர்வையிலே மனிதர்களை வைத்துக்கொண்டு, நண்பர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய உடலை பாவத்திற்கு ஏதுவான ஒரு சூழலுக்குள்ளே அழைத்து சென்றிருந்தால் எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இப்பொழுது உங்களை மன்னிக்கிறார். பரிசுத்த தேவன் உங்கள் மீது அவருடைய பரிசுத்த இரத்தத்தை ஊற்றுகிறார். ஆண்டவர் உங்களை விடுவிக்கவே நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். நாங்கள் எல்லா சூழ்நிலைகளில் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை என்கிற கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2வது திருமுகத்தினுடைய வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை விட்டு விலகிய மக்களே திரும்பி வாருங்கள், உங்கள் நம்பிக்கையின்மையிலிருந்து உங்களை குணமாக்குவேன். இதோ நாங்கள் உம்மிடம் வருகிறோம், நீரே எங்கள் கடவுளாகி ஆண்டவர் என்று எரேமியா 3:22 அவர்கள் சொன்னது போல, ஓசையா 6:1 சொல்லுவது போல, வாருங்கள் ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரிடத்தில் ஓடி வருவோமா? இயேசுவிடத்தில் ஓடி வருவோமா? என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. அன்பு பிள்ளைகளே, தொடர்ந்து ஆண்டவர் உங்கள் காயங்களை சுகப்படுத்த காத்திருக்கிறார். எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நின்று அவருடைய பரிசுத்த இரத்தம் உங்களை இப்பொழுது ஆசீர்வதிக்க இருக்கிறார். இது ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் இப்பொழுது பலப்படுத்தப்பட இருக்கிறீர்கள். கல்வாரி மலையிலே இயேசு சிந்திய இரத்தம் வெறுமையான இரத்தம் அல்ல, அது நம்மை விடுவிக்கிற இரத்தம். யாருக்காக? எல்லோருக்காகவும் சிந்தப்பட்டது. அது யார் கேட்கிறார்களோ, அந்த விடுதலையை யார் எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அது நிறைவாய் கொடுக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் என் வாழ்க்கையிலே வெற்றியாய் மாறட்டும். இயேசுவினுடைய இரத்தத்திலே எனக்கு விடுதலை உண்டு என்று நம்பியிருக்கிற பிள்ளைகள், கல்வாரி மலையிலே இயேசு சிந்திய பரிசுத்த இரத்தத்தை இங்கே இருக்கிற எல்லோரும் மீது ஊற்றும்படியாக எல்லோரும் மன்றாடுகிற நேரம் ஆண்டவர் இங்கு அநேகரை அவருடைய அபிஷேக இரத்தத்திலே ஆசீர்வதிக்க இருக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய நோய்கள் மாற்றப்படுகிறது, உன்னுடைய வேதனைகள் மறக்கப்படுகிறது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய ஆசீர்வாத கிருபையை வைக்கிறார். துணிந்து மகிழ்ந்து பேர் வகையோடு பாடி துதிப்போம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ஆண்டவருடைய இரத்தம் இதோ உனக்கு பரிசாய் அளிக்கப்படுகிறது. அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள். இதோ ஆண்டவர், நானே உன் கடவுளாகி ஆண்டவர், நானே படைகளின் தேவன் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஆசீர்வாத நேரம். துணிந்து மகிழ்ந்து பாடி ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்திலே விடுதலை அடைவோம். இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே நன்மைகள் உண்டு. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே நன்மைகள் உண்டு. இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக்கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய். இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக்கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. கைகள் மேலே உயர்த்தி
சேர்ந்து ஹalleluya 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 ஆமென் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya மீண்டுமாய் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya 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 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம் ஹalleluya 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 பரிசுத்த இரத்தம் ஆண்டவருடைய கல்வாரி இரத்தம் உங்கள் மீது ஊற்றப்படுகிறது ஹalleluya 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 இயேசுவினுடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார் ஹalleluya 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 உன் பாவங்களிலிருந்து உனக்கு மன்னிப்பு அருளப்படுகிறது ஹalleluya 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 இயேசுவினுடைய இரத்தம் விடுதலையின் இரத்தம் அது இரக்கத்தின் இரத்தம் அது உன்னை ஆற்றுப்படுத்துகிற அபிஷேக இரத்தம் அது உன்னை பெயர் சொல்லி தெரிந்தெடுத்த இரக்கத்தின் இரத்தம் அது ஹalleluya 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 ஆண்டவருடைய இரத்தத்தினாலே அன்று மீட்படைந்த பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவர் எப்பொழுது உன்னை வார்த்தையினாலே மீட்டெடுக்கிறார் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே மீட்டெடுக்கிறார் அவருடைய புது கிருபையினாலே மீட்டெடுக்கிறார் ஹalleluya பாவியாய் நின்ற மகளை மன்னித்த இரக்கம் நிறைந்த ஆண்டவரே பிள்ளைகளையும் மன்னித்து நீர் ஆசீர்வதிக்கின்றீரப்பா கரங்களை மார்பிலே வைத்து ஒரு விசை கரங்களை மார்பிலே வைத்து கல்வாரி மலையை நோக்கி உற்றுப்பார் உனக்காக ஆண்டவர் ஒரு பயணம் செய்தார் மகளே உனக்காக ஆண்டவர் ஒரு பயணம் செய்தார் மகனே நீ அவரோடு பயணிப்பாயா ஆண்டவர் கல்வாரி மலையிலே உனக்காக ஏறி செல்வதை பார் உனக்காக ஆண்டவர் கல்லும் முள்ளும் நிறைந்த அந்த பாதையில் இதோ உனக்காக ஏறி செல்வதை பார் உனக்காக அவர் ஆடைகள் அவிழ்க்கப்படுவதை பார் உனக்காகவே உனக்காகவே நான் பாடுகளை ஏற்றுக்கொண்டேன் என் மகனே என் மகளே நீ இதை அறியாயோ ஒரு விசை தாய் மரியாளோடு நின்று அந்த மரியாள் உன் கண் உயர்த்தி பார்த்து கொண்டிருக்கிற இதோ அந்த தெய்வத்தை கண்களை மூடிப்பார் தலையிலே முள்முடியோடு சிரசிலே முள்முடியோடு அந்த முள்முடியிலிருந்து வழிந்தோடுகிற பரிசுத்த இரத்தத்தோடு தெய்வத்தினுடைய கண்கள் மூடப்பட்ட நிலை இரத்தம் வழிந்தோடி வாயெல்லாம் நிறைத்திருக்கிற நிலை ஒரு விஷயம் அந்த முகத்தை பார் காரியமுள்ளப்பட்ட இயேசுவின் முகத்திலே அந்த காரியமுள்ளப்பட்ட எச்சிலை பார் உன்னை அன்பு செய்த தெய்வத்தின் முகத்தை பார் உன்னை அன்பு செய்த ஆண்டவரின் முகம் மனித உருவமே இல்லாமல் உனக்காக சிதைக்கப்பட்டு கிடக்கின்ற வேதனையை பார் உன் பாவங்கள் என்ன செய்தது என்று நினைத்தாயோ இதோ ஆண்டவருடைய பரிசுத்தருடைய முகத்தை சிதைத்தது பார் கரங்களிலே ஆணிகளை பார் கால்களிலே ஆணிகளை பார் இதோ உடலை சிதைத்திருக்கிற கசை அடிகளை பார் சிதைந்து தொங்குகிற அந்த மேனியினுடைய அந்த நிலையை நீ பார் விழாவிலே குத்தப்பட்ட ஈட்டியின் காயத்தை பார் அந்த காயத்திலிருந்து வெளிவந்த நீரும் தண்ணீரும் உன்னை
திருமுழுக்கினால் அபிஷேகித்த ஆசீர்வாதத்தை பார். ஒரு விசை இறங்கும் ஆண்டவரேன்னு கேளு. ஒரு விசை இரக்கமாயிரும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, சிலுவையின் மீது தம்முடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். பேதுரு அடிகளார் சொல்லுகிறார், மகளே மகனே, பேதுரு அடிகளார் சொல்லுகிறார், சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை நீ சொல்லுவாயா? என் பாவங்களை சுமந்தவரே, பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தீரப்பா. அந்த நீதி இல்லாமல் நான் வாழ்ந்தேன். தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளையாயிருந்தும் என்னிடத்திலே நீதி இல்லாமல் போயிற்று. அவர்தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் என்ற வார்த்தையின்படியாக இன்று நான் குணமடைய விரும்புகிறேன் ஆண்டவரே. சொல்வாயா? உன் வாழ்க்கை எப்படி மாறி இருந்தாலும் பரவாயில்லை, இப்பொழுது சொல்வாயா? ஆண்டவரே, நான் நீதியோடு உம்முடைய நேர்மையோடு நீர் கொடுக்க விரும்புகிற இரக்கத்தோடு வாழ விரும்புகிறேன். புதிய பயணத்தை துவங்க விரும்புகிறேன். உம்முடைய இரத்தம் என்னை சுகமாக்கட்டும் ஆண்டவரே. அவர்தம் காயம் என்னை சுகப்படுத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால என்னை சுகமாக்கும் ஆண்டவரே. ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. இதோ உம்முடைய உச்சந்தலையிலிருந்து வழிந்தோடுகிற, இதோ உம்முடைய சிரசிலிருந்து வழிந்தோடுகிற இரத்தம் எங்கள் மீது விழட்டும் ஆண்டவரே. இதோ அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய இரத்தம் எங்கள் பிள்ளைகள் மீதும் எங்கள் மீது விழட்டும் என்று. நாங்களும் மன்றாடுகிறோம், பாவத்திற்கான அல்ல, எங்களை விடுவிக்கிற பரிசுத்த இரத்தமாய் எங்கள் மீது விழட்டும் ஆண்டவரே. ஒரு துளி இரத்தம் என்னை கழுவட்டும் ஆண்டவரே. ஒரு துளி இரத்தம் என்னை கழுவட்டும் ஆண்டவரே. விழாவினுடைய ஒரு துளி இரத்தம் என்னை தொடட்டும் ஆண்டவரே. மேனி சதைகளெல்லாம் கிழிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து வெளியேறுகிற பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவும் ஆண்டவரே. கால்களில் இருந்து வழிந்தோடுகிற இரத்தம் உன் மீது ஊற்றப்படுகிறது. ஒரு விசை இறங்கும் அப்பா. பாடுவாயா? ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, ஒரு விசை இறங்கும். மன்றாடு மகளே. ஒரு விசை இறங்கும். ஆமென். இயேசுவே, இயேசுயாவும் கருணை காட்டும். இயேசுயா, கேளு மகனே மகளே. ஒரு விசை இறங்கும். இயேசுயாவும் கருணை காட்டும். இயேசுயா, அருள்மழை ஊற்றிய இருள்தனை மாற்றும். அருள்மழை ஊற்றிய இருள்தனை மாற்றும். ஒரு விசை இறங்கும். இயேசுயா, ஒரு விசை இறங்கும். இயேசுயா, ஒரு விசை இறங்கும். இயேசுயா, கருணை காட்டும். இயேசுயா. உடைய இரண்டு கரங்களையும் தலையின் மீது வைத்துக் கொள்வோமா? இரண்டு கரங்களையும் தலையின் மீது வைத்துக்கொண்டு கண்களை மூடி பரிசுத்த இரத்தம் பாயிட்டும் ஆண்டவரே. இந்த தலையின் மீது கை வைத்து செபிக்கிற எல்லா பிள்ளைகளின் மீது உடைய இரத்தம் பாய்வதாக. பரிசுத்த இரத்தம் பாயிட்டும் ஆண்டவரே. ஒரு துளி இரத்தம் பிள்ளைகளை மீண்டுமாய் பரிசுத்தப்படுத்துவதாக. என் பிள்ளைகளை தொட என்னால் முடியாது தகப்பனே. நீர் எல்லா பிள்ளைகளையும் அவர்களுடைய கரங்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. இது அபிஷேகத்திற்கான நேரம் தகப்பனே. இதோ உம்முடைய பரிசுத்த ஆவி கரங்களை வைத்திருக்கிற எல்லா பிள்ளைகளின் மீதும் அபிஷேகமாய் இறங்குவாராக. விடுதலையின் ஆவியானவர் இறங்கட்டும் ஆண்டவரே. இதோ அவர்களை மன்னிக்கிற மன்னிப்பின் ஆவியானவர் இறங்குவாராக. புதிய வல்லமை, புதிய கிருபை இப்பொழுது பிள்ளைகளை தொடுவதாக. இயேசுவின் வல்லமை தொடுவதாக. ஒரு துளி இரத்தம் பிள்ளைகளை தொடுவதாக. பிள்ளைகளை விடுவிக்கிற பரிசுத்த வல்லமை தொடுவதாக. ஒரு துளி இரத்தம் என் மேல் விழட்டும் நாதா. ஒரு துளி இரத்தம், ஒரு துளி இரத்தம் என் மேல் விழட்டும் நாதா. ஒரு துளி இரத்தம் என் மேல் விழட்டும் நாதா. இயேசுவே, ஒரு துளி இரத்தம் என் மேல் விழட்டும் நாதா.
ஆண்டவரை பரிசுத்த இரத்தம் பிள்ளைகளை நிரப்புவதற்காய் நன்றி. எபிரேயர் 9:26-28 படியாக கிறிஸ்துவம் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார், ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக இந்த பிள்ளைகள் நீர் தோன்றும் போது உமக்கு முன் எதிர்கொண்டு வருவார்களாக, உம்மை வரவேற்பார்களாக, உம்மை ஆசையோடு சந்திப்பார்களாக. இந்த பாக்கியத்தை இன்று இந்த பிள்ளைகளுக்கு நீர் வாக்களிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. கரம் தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தில் என் மகளே, ஆண்டவர் உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். நீ அறிக்கை செய்த பாவங்கள் உனக்காய் விண்ணகத்தில் எழும்பி இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்த தேவன், உங்கள் மீது ஆளுகை செய்கிற ஆவியானவர் உங்கள் மத்தியிலே செயலாற்றி இருக்கிறார். பரிசுத்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவுக்கே நன்றி, பிதாவே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அமர்ந்து கொள்வோம். அன்பு பிள்ளைகளே, பலருக்கு இந்த பாவத்தை குறித்து நம்ம பேசுகிற போது ஒரு நிலை எப்போதுமே இருக்கும். இந்த பிசாசு என்ன செய்வான்னா, நீங்கள் பாவ சங்கீதத்தை நல்லா செஞ்சுட்டு வருவீங்க, நீ செஞ்ச பாவம் எவ்வளோ பெரிய பாவம், அதை போய் இப்படி சொன்ன, நீ சொல்லும் போது ஃபாதர் கொஞ்சம் தூங்கிட்டார், உன் பாவத்தை கூட அவர் கேட்கல அல்லது ஒரு கவனத்திலே வைக்கலை, அவர் இப்படியே உட்கார்ந்துருந்தார், தலையை ஆட்டினார், எவ்வளோ பெரிய பாவம், அந்த பாவத்தை மன்னிப்பே அடைஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு பிசாசு உங்ககிட்ட சொல்லிடுவான். அதனால் என்ன செய்வாங்க, அவங்க அடுத்த பாவ சங்கீதத்துக்கு போய் அந்த பாவத்தை சொன்னேன் ஃபாதர், ஆனால் மனசு இன்னும் கேட்கல, இன்னொரு தடவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி அவங்க 10 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மனசுக்குள்ளே ஒரு நிறைவற்ற நிலை இருக்கும். நீங்கள் அறிக்கை செய்து, அப்படி அறிக்கை செய்தும் நிறைவடையாத எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. சொல்லுங்க. ஐயாவை போல் மாறணுன்னா என்ன செய்யணும்? ஆண்டவரை போல் மாறணுன்னா என்ன செய்யணும்? வீட்டில் போய் ராத்திரி டிவியை திறந்து குலதெய்வத்தோட சீரியலை தொடர்ந்து பார்க்கணும். மகாராணி சீரியல் பார்க்கணும். ராஜா ராணியா ஒரு அம்மா செஞ்சுப்பா, எல்லா சீரியலும் சொல்கிறீங்க, என் சீரியல் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. உன் சீரியல் என்னம்மா? குலதெய்வம். கொலை ஒரு ஓடி பேர். தேவ பிள்ளைகளை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் இது பார்க்குறதுனால எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்குறது என்ன பார்க்குறீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். பிரைஸ் எல்லாம் எதையாவது நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டுட்டு ஆத்மா பலவீனமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. என் குட்டி பிள்ளைங்க யார் இருக்கா? ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கா? அவங்க பேசுவாங்களா? அவங்கள வர சொல்லுங்க. அவங்க இப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க. இங்கே ஒரு குட்டி பிள்ளை, அவங்க பயப்படுறாங்க, வேணாம் நீங்கள் வாங்க. குட்டி பிள்ளை இங்கே ஒருத்தவங்க முன்னாடி மாவாட்டிக்கிட்டு இருக்காங்க, இங்கே வாங்கல. வாங்க, பயப்படாமல் வாங்க, நான் உங்களை சேதாரம் இல்லாமல் அனுப்பிடுவோம். வாங்க வாங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், பாப்பா கழுத்தில் ஒரு குழந்தைய சுருவம் போட்டிருக்காங்க, காலில் கையிலலாம் கயிறு இல்லை. நல்ல புள்ள. உங்கள் பேர் என்ன செல்லம்? ஷெரல். ஷெரலா? ஷெரல்கிட்ட ஒரு கேள்வி கேட்க, எத்தனாவது படிக்கிறீங்க? 4th. நீங்களும் வாங்க. உங்கள் பேர் என்ன? பிரிஸ்டேனிஷ். பிரிஸ்டேன்ஷா? ஓகே. இப்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா? 2 தட்டு,
2 தட்டில், ஒரு தட்டில் அம்மா சமைச்ச சாப்பாடு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ஊற்றி வாசமாக இருக்குது. இன்னொரு தட்டில் பசுமாடு போட்ட சாணி. எத்தனாவது படிக்கிறீங்க சொன்னீங்க? 4th. நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க? யூகேஜி. யூகேஜியா? பாட்டியோ. இப்போ பாருங்கள், ஒரு தட்டில் என்ன சாப்பாடு, இன்னொரு தட்டில் சாணி. சாணி தெரியும் தானே? இப்போ நான் வந்து 2ஐயும் வச்சுட்டு உனக்கு எது விருப்பமோ எடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறேன். எதை சாப்பிடுவீங்க? சோறு. சோறு. எப்போவுமே அதை தானே சாப்பிட்றோம், சாப்பாடு தானே சாப்பிட்றோம். இன்றைக்கி ஒரு நாள் சாணியை சாப்பிட்லாமா? வேணாம். ஏன் சாப்பிடக்கூடாது? அது மனசில் நினைக்குது. சாணியை வாடா திங்க சொல்கிறேன், சாணி பயில வெளியில் வாடா எங்கள் அப்பா விட்டு அடிக்க விட்றேன். சாணி சாப்பிடக்கூடாது இல்லையா? உங்கள் அம்மா சொல்கிறாங்க, பிரிஷல் உங்கள் அம்மா சொல்கிறாங்க நீ சாணியை சாப்பிடுன்னு. சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேன். உங்கள் அம்மா சொல்கிறாங்க சாப்பிடுவியா? நீ சாப்பிடுவியா? உங்கள் டீச்சர் சொல்கிறாங்க சாணி சாப்பிடுன்னு. சாப்பிடுவியா? கை தட்டுங்க பிள்ளைகளுக்கு, கை தட்டுங்க. வெரி குட், சூப்பராக சொல்லிட்டீங்க. வெரி குட், வெரி குட் பிரிஷர், சூப்பர். உட்காந்து கொள்ளுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. பாருங்கள், ஒரு சின்ன குழந்தைக்கு சாணி எது சாப்பாடு எதுன்னு தெரியுது. உடம்புக்குள்ளே போகிறது சாப்பாடு தான் போகணும், சாணி போகக்கூடாதுன்னு தெரியுது. நம்ம ஆன் த ஸ்பாட் தானே கூப்பிட்டோம். இப்போது உங்ககிட்ட கேள்வி, பெரியவங்கக்கிட்ட, உங்கள் ஆத்மாவுக்குள்ளே போகிறது சாணியா சாப்பாடா? இந்த டிவியில் கண்டதையும் காட்டுறாங்க. அடுத்தவன் புருஷனை அள்ளிட்டு போகிறது, அடுத்தவன் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணுறது, பிள்ளைகளை ஊர் மேய விடுறது, இதெல்லாம் சாணியா சாப்பாடா? அப்போ அதை போய் சாப்பிட்லாமா? ஒரு அம்மா வந்து சொல்லுது, என் பிள்ளை ராத்திரி ஆனால் வெறுக்குன்னு கத்துறான். பாதை வெறுக்குன்னு எப்படி கத்த முடியும்? ஒரு குழந்தைன்னா தூங்கணும் இல்லையா? ஏன் கத்துறான்? இத்தனோண்டு சின்ன குழந்தை, நம்ம குட்டி பையன் மாதிரி. அப்புறம் நான் என்ன பண்ணேன், வீடு எப்படி இருக்குன்னு, கிழக்க கட்டியிருக்கியா மேற்க கட்டியிருக்கியான்னு சும்மா கேட்டேன். வீடு ஒரு சின்ன ரூமு தான். அப்புறம் ஒரு சமையக்கட்டு, ஒரே ரூமில் தான் எல்லாம் படுக்கிறாங்க. அப்போது கிழக்க பார்த்து கிழக்க பார்த்து தான் மேற்க தலையை வச்சு படுப்பாங்க. அப்படி தான் நார்மலாக படுப்பாங்க இல்லையா? அப்போ டிவி எங்கே இருக்கும்? ஆப்போசிட்டில் இருக்கும். அப்படி தான் வச்சுருக்காங்க அந்த வீட்டில். அப்போது இந்த அம்மா ராத்திரி பூரா சீரியல் பார்க்குறாங்க, நாகினி, நந்தினி, மோகினி. அது ஒரு தடவை நான் ஒரு ஊருக்கு போயிருந்தப்போ அந்த வீட்டில் சாப்பிடும் போது பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அந்த டிவியெல்லாம் என்கிட்ட இல்லை இப்போது. அப்போ அந்த டிவியில் அப்படி வந்துருச்சு, இந்த சீரியல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு லேடி வந்து நிற்கிது, டிஷ்ஷுன்னு பாம்பாயிடுச்சு. அந்த பாம்பு இப்படி வானத்து வரைக்கும் போகுது. அது நீட்டிக்கிட்டு இப்படி செய்யுது. இப்போது இதை ஒரு குழந்தை பார்க்கும்போது அதுக்கு எப்படி இருக்கும்? இதை ராத்திரி இதை பார்த்துட்டு தூங்குற குழந்தை ராத்திரி அல்லேலுயானா கத்தும். இப்போ பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? அங்கே மரம் தப்பாக இருக்குது, கனி கசப்பாக இருக்குது. கனி எப்படி அறியப்படும்? மரத்திலிருந்து அறியப்படும். பிரைஸ் தி லார்ட். கனி, மரத்தோட நிலை எப்படி அறியப்படும்? கனியிலிருந்து அறியப்படும். இப்போ கனி பிரச்சனையாக இருக்குன்னா மரம் தப்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் மரமாக இருக்கிறவங்க, பெரியவங்க தான் சரியானது எதுங்கிறத உள்ளே தள்ளணும். அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, கண்டதையும் உள்ளே தள்ளிக்கிட்டு ஆன்மாவுக்கு சரியான உணவு கொடுக்காம நீங்கள் ஆன்மான்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆண்டவருக்காக ஒரு சிறப்பு பயணம் மேற்கொள்ளுகிற பிள்ளைகள் சரியானதை பேசணும், சரியானதை பார்க்கணும், சரியானபடி செயல்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் முயற்சி செய்வேன் ஃபாதர், நான் இனிமேல் என் கண் வழியாக எனக்குள்ளே போகிறது, அறிவு வழியாக போகிறது நான் கருத்தாய் கவனிப்பேன் அப்படிங்கிறவங்க சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த சீரியலை என்னால் விட முடியாது சாமி, அவங்க மட்டும் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, தப்பிதமாக தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆனால் பாருங்கள் விடாது, முயற்சி முயற்சி. ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. ஆகவே கடவுளின் திருவுளப்படி துன்பப்படுகிறவர்கள், பார்த்தீங்களா, கடவுளின் திருவுளப்படி துன்பப்படுகிறவர்கள் நன்மை செய்வதில் நிலைத்திருந்து. பேதுரு 1 பேதுரு முதல் திருமுகம் 4வது அதிகாரத்தில் 19வது இறைவசனத்தை வாசிக்கிறேன். கடவுளின் திருவுளப்படி துன்பப்படுகிறவர்கள்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ துன்பத்திலே 2 விதம் இருக்குது. நீ திருடுத்தனமாக திருடு வேலை செஞ்சுட்டு துன்பப்படுறது, கொலைகாரனாக இருந்து கொலை பண்ணிட்டு துன்பப்படுறது, அடுத்தவங்களை அவமானப்படுத்திட்டு துன்பப்படுறது, இதெல்லாம் கடவுள்கிட்ட சேராது. நன்மை செய்து துன்புறுதல். அப்போ நன்மை செய்து துன்புறுகிற பிள்ளைகள், அதான் சொல்கிறார், கடவுளின் திருவுளப்படி துன்பப்படுகிறவர்கள் நன்மை செய்வதில் நிலைத்திருந்து. பாருங்க, படைத்தவரிடம் தங்களை ஒப்படைப்பார்களாக. நீ சும்மா போய் வெறும் புத்தகத்தை போய் கொடுக்கக்கூடாது. வெறும் பேப்பரை போய் நீ போய் பரீட்சையில் கடவுள் ஸ்கூலில் பரீட்சைக்கு பேப்பர் கொடுக்குறாங்க, நீ எழுதி தான் கொடுக்கணும். ஏதாவது எழுதுங்க, முயற்சி செய்யுங்க, ஏதாவது ஒரு முயற்சி செய்யுங்க. நீ எவ்வளோ எழுதியிருக்கிறேன்னு கடவுள் பார்க்குறதில்ல. இல்லை, ஏதாவது எழுதியிருக்கியா, முயற்சி பண்ணியிருக்கிறியா? சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொல்லுவோம். இந்த ஈசல் பூச்சி ஒன்று அப்படியே பறந்து வந்துச்சான். அது வானத்தில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, டுமீர்னு வானம் இடிக்கிற சத்தம், ஒரு இடி. உடனே இந்த ஈசல் பூச்சி என்ன பண்ணிச்சு, தலையிலா கவுந்து படுத்துக்கிட்டு காலை மேலே ஆட்டிக்கிட்டே கிடந்துச்சான். இதை பார்த்து கொண்டு இருந்த சிட்டுக்குருவி ஒன்று கேட்டுச்சான், ஈசல் பூச்சியே என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? அப்போ ஈசல் பூச்சி சொன்னிச்சான், குருவியாரே குருவியாரே, வானம் இடிந்ததே உனக்கு சத்தம் கேட்டதா? ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வானம் பூமி மேலே விழப்போகுது, இந்த பூமியை அது அழிக்க போகுது. நான் என்ன செய்கிறேன், இந்த பூமியை காப்பாற்றுறதுக்காக அந்த வானத்தை என் காலால் பிடிக்க போகிறேன். சிரிச்சதான். சிட்டுக்குருவி சிரிச்சிட்டு சொன்னிச்சான், அறிவுகட்ட ஈசல் பூச்சியே, எவ்வளோ பெரிய வானம், உன்னுடைய கால்களோ மயிரிழை போன்ற கால்கள், இவ்வளோ பெரிய வானத்தை இந்த காலில் பிடிக்க முடியுமா? நீ என்ன கிறுக்குத்தனமாக பேசுறிய? அப்போ இந்த ஈசல் பூச்சி சொன்னதான், சிட்டுக்குருவியாரே, நீ சொல்வது எனக்கும் புரிகிறது. என்னால் இவ்வளோ பெரிய வானத்தை பிடிக்க முடியாமல் போனாலும் வானத்திலிருந்து விழக்கூடிய சிறு சிறு துகள்களையாவது என்னால் தாங்கி பிடிக்க முடியும். நான் என்னால் முடிந்ததை, இந்த பூமியை காப்பாற்ற என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். நீ என்ன செய், அங்கிருந்து விதண்டவாதம் பேசி கொண்டிருக்காமல் இறங்கி உன்னால் முடிந்ததை செய்து இந்த பூமியை காப்பாற்று அப்படி சொன்னிச்சான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு இதே கதையை தான் சொல்வார். நிறைய நேரம் நம்ம ஓரமாக நின்று வியாக்கியானம் பேசுறதுல தான் நமக்கு நேரம் போகுது. அவன் ரைட்டா, இவன் ரைட்டா, இவன் ரைட்டா, நான் என்ன செய்திருக்கிறேன்? அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நன்மை செய்வதில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தளர்ந்து போயிடாதீங்க. 2 தெசலோனிக்கர் 3:13 சொல்லுது, சகோதர சகோதரிகளே, நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். நன்மை செய்யும் பொழுது தான் மனம் தளர்ச்சி வரும். இப்போ நான் ஒரு பிரசங்கம் வைக்கிறதுக்கு இப்படி ஊராக போகும்போது தான் இப்படி மனத்தளர்ச்சி வரும். 4 பேர் ஒரு மாதிரி பேசுவாங்க, இவர் என்ன இப்படியே போவாரா கேட்பாங்க, என்கிட்டே சண்டை போடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எங்களுக்கு பெருமையான விஷயங்கள் எல்லா நேரமும் நடக்கிறது இல்லை. எங்கேயாவது போகணுன்னா 1000 போய் பர்மிஷன் கேட்கணும். அவங்க ரொம்ப கடுமையாக பேசுவாங்க. நம்ம கூனி குறுகி தான் நின்று பர்மிஷன் கேட்கணும். யாரும் நம்ம தலையில் கிரீடம் வச்சு நீங்கள் போங்கன்னு சொல்கிறதில்ல. இல்லை, எல்லா இடத்துலையும் மனத்தளர்ச்சிக்கான தலங்கள் நிறைய இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்வதில் மனம் தளராதபடி நிமிர்ந்து நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரோமையர் 16:19 சொல்லுது, நீங்கள் நற்செய்தியை பின்பற்றி வாழ்கிறீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. எனவே உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். எனினும் நீங்கள் நன்மை செய்வதில் ஞானம் உடையவர்களாயும் தீமை என்றால் என்ன என்றே தெரியாத கபடற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என விழைகிறேன். பார்த்தீங்களா, தீமைனா என்னன்னே உனக்கு தெரியக்கூடாது. அது என்னன்னு பார்த்துட்டு வரேன் இல்லை, தீமைனா என்னன்னே உனக்கு தெரிய வேண்டாம். நன்மை செய்வதில் ஞானம் உடையவர்களாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
அதனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லை ஏசையா. இந்த பாடலை பாடும்போது நீங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகள் துவண்டு போயிடாதீங்க. நன்மை செய்ய நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் எத்தனையோ வழிகளை தேடி கண்டுபிடிக்கலாம். சர்ச்சிலேயே நிறைய வழிகள் இருக்குது, சபைகள் இயங்கிக்கிட்டு இருக்குது, இணைந்து செய்யலாம். அதெல்லாம் முடியலன்னா நீங்கள் லைக் மைண்டட் பீப்புள் ஒரு 5 பேர் சேர்ந்து வந்து நம்மளுடைய சர்ச்சுக்காக, நீங்கள் சார்ந்திருக்கிற உங்கள் பங்குக்காக பரிந்துரைத்து ஜெபிக்கலாம். இதெல்லாம் யார்ட்டையும் கேட்கணும், பங்கு சாமியார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கோயிலுக்கு வரணும். ஆனால் நற்கருணைக்கு முன்னாடி தான் நீங்கள் ஜெபிக்கணும். வந்து ஃபாதர்கிட்ட ஒரு பர்மிஷன் மட்டும் சொல்லிவிட்டு, ஃபாதர் இது மாதிரி நாங்கள் திங்கக்கிழமை சாயந்தரம் ஒரு மணி நேரம் ஜெபிச்சிக்கிறோம் ஃபாதர். அவங்க அதுக்கு யாரும் நோ சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அங்கே இருக்கிற நோயாளிகள் கஷ்டப்படுறவங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிச்சா போதும். ஒரு 3 பேர்லேருந்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஜெபிக்கலாம். பாருங்கள், எத்தனையோ காரியங்கள் நம்ம செய்யலாம். அல்லது நம்ம அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற முடியாதவங்களை போய் சந்திக்கலாம். ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து போய் சந்திக்கலாம். கணவன் மனைவியாக நீங்கள் சந்திக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வரீங்க, முடித்த உடனேயும் பட்டார்னு ஓடி போயிடுறோமே. கொஞ்ச நேரம் நின்று அந்த கூட்டத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் கஷ்டத்தில் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் நின்று இப்படி பார்த்தீங்கன்னாக்க அவங்கள கடவுள் கண்ணில் காட்டுவார். அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம், என்னப்பா செய்யுது, என்ன வேணும் உங்களுக்கு. உங்களால் முடியலனாலும் முடிஞ்சவங்களை நீங்கள் என்ன செய்யலாம், கனெக்ட் பண்ணி விடலாம், பரிந்து பேசலாம் யார்கிட்டையாவது. இப்படி பல்வேறு விதமான, கோயிலுக்கே வராமல் உங்கள் அன்பியத்தில் இருப்பாங்க, உங்கள் அன்பியம் செத்து போயிருக்கும். ஏன் நீங்கள் உயிர் கொடுக்கக்கூடாது? நிறைய குறைபாடுகள் அன்பியத்தில் கிடக்கும். அதெல்லாம் நீங்கள் போய் முன்னாடி நின்று நீங்கள் 10 பேர்த்த கூப்பிட்டு ஒரு அன்பியத்தை உயிர் கொடுத்து கட்டி எழுப்பலாமே. உங்கள் தெருவில் கடவுளை விட்டு விலகி இருக்கிற ஒரு குடும்பம் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, அது வாழ்க்கையே நாசமாக போச்சு, அது ஒரு கேரக்டரே தப்பாக இருக்குது, அப்படி தான் சொல்லுவாங்க. கேரக்டர் தப்பாக இருக்குன்னா நீங்களும் இயேசுவை போல மற்றவங்களை போல போயிடக்கூடாது. இயேசுவாக மாறணும். அவங்க வீட்டுக்கு போகணும். முதல் தடவை சும்மா போய் பேசிட்டு வரணும். 2வது தடவை போய் இந்த பிள்ளைகளுக்கு 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுங்க. அப்படியே மெதுவாக பேசும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற சொல்லுவாங்க, அந்த மகள் சொல்லுவா, என் வீட்டுக்காரர் என்னையை கட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாருக்கா, நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு வழி தெரியலக்கா சொல்லுவாங்க. நான் என்ன செய்கிறேன்னு தெரியல, என் பிள்ளைகளுக்கு நான் சோறு போடணுமே, என்ன செய்ய முடியும்? பாவ வாழ்க்கையில் போயிருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு வழி காட்டலாமே. எல்லாரையும் போல் நீங்களும் காரி துப்பிட்டு போகிறதுக்கா ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தாரா? எல்லாரையும் போல் அவங்கள அசிங்கப்படுத்தி பேசுகிறதுக்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்தாரா? எல்லாரும் கல்லால் எரியணும்னு சொன்னப்போ ஏசப்பா வித்தியாசமாக பார்த்தாரு. ஒரு வாலிப பிள்ளை குடியில் போயிருக்கலாம், அல்லது பாவப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போயிருக்கலாம். எல்லாரும் நீங்கள் இதெல்லாம் உருப்படுமா, அதை சொல்கிறதுக்கு நம்ம இல்லையே, அவங்கள உருப்பட வைக்கணுமே. கோயிலுக்குள்ளே வராமல் வெளியில் நிற்கிறான், ஒரு டீயை வாங்கி கொடுங்க, மெதுவாக தோளில் தட்டி உள்ள வாடா செல்லம், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், இயேசுவின் பெயரால் நீங்கள் சொல்லுங்கள், அந்த பிள்ளைகள் மீட்கப்படுவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரை பாருங்க, உம்மை விட்டால் யாரும் இல்லை இயேசுவே, உம்முடைய பெயரால் நான் செயல்படுகிறேன், எனக்கு பலப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும்
யாரோ இல்லை ஏசையா. பிரைஸ் தி லார்ட். நற்கருணையை வச்சு நம்ம ஒரு செய்தியை நிறைவு செய்ய போகிறோம். இந்த நற்கருணை என்னன்னு உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நிறைய சொல்லுவோம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவோம். உண்மையாக இந்த நற்கருணையினுடைய அடையாளம் என்ன? பாருங்கள், இந்த ஜெபத்தில் குருவானவர் இப்போ ஜெபம் பண்ண சொல்லும்போது, கடைசி ஜெபம் சொல்லும்போது இந்த ஜெபத்தை சொல்கிறோம் இல்லையா, மன்றாடுவோமாக. இதில் அந்த வசனம் இருக்குது. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் என்னத்தை விட்டுட்டு போனீங்க? உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த நற்கருணையை பார்க்கும்போது எந்த நினைவு நமக்கு வரணும்? பாடுகளின் நினைவு. அப்போ இந்த நற்கருணையை உங்கள் கையில் கொடுக்கும்போது அந்த உணவு உங்களுக்குள்ளே போகிறதுனா நீங்கள் அதை போல் மாறணும். உணவை போல் நீங்கள் மாறணும். அது என்ன மாதிரி மாறணும்? இயேசுவின் பாடுகளை நீங்கள் தாங்கி செல்லணும். பிரைஸ் தி லார்ட். யூக்கரிஸ்ட்னு சொல்லுவாங்க. நமக்கு நார்மலாக யூக்கரிஸ்ட், நம்ம ப்ரேயர், நம்ம பூசை வைக்கிறோம்ல, யூக்கரிஸ்டிக் செலப்ரேஷன். அதுக்கு பேர் செலப்ரேஷன். மோர்னிங் இல்லை. மோர்னிங்னா என்ன? புலம்பல் இல்லை, செலப்ரேஷன், கொண்டாட்டம். திருப்பலி கொண்டாட்டம். ஏன் அது திருப்பலி கொண்டாட்டம்? அது அன்னைக்கு கல்வாரியில் ஒரு பெரிய வேதனையாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே மீட்பின் அடையாளமாக பார்க்கப்படுது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த யூக்கரிஸ்ட் அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இந்த பலி நமக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நன்றி அறிதல், நன்றியின் விழா. அதனால தான் இதை கொண்டாட்டம்னு சொல்கிறோம். இன்னொரு அடையாளமாக இதை பார்க்குறோம். யூனா குட்டு, காரிஸ்னா கருணை. இதுதான் அர்த்தம். இது ரெண்டு சேர்த்தது தான் யூக்கரிஸ்ட். நல்ல கருணை, அதான் நற்கருணை. இப்போ இந்த நற்கருணை உங்ககிட்ட வரும்போது நம்மகிட்டேருந்து வெளியில் போக வேண்டியது என்ன கருணை? நல்ல கருணை. நற்கருணை வாங்குகிற பிள்ளைகள் இந்த நற்கருணையின் சாட்சிகளாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்ல பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கு காயங்கள் வரும். ஆண்டவர் இந்த நற்கருணை வாங்குகிற பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். உங்களை நான் எப்படி அனுப்ப போகிறேன்? வெளியில் இருவராக அனுப்புகிறாரு சீடர்களை. அப்போ என்ன சொல்லி அனுப்புகிறாரு? நான் உங்களை ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டியை போல் அனுப்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போவீங்க, அங்கே வீட்டுக்காரரோ இல்லை மனைவியோ படுத்திருப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. உங்களை பார்த்தோன்னையும் தியானத்துக்கு போயிட்டு வந்தியாம்மா, கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லுவாங்களா? என்ன சோறாக்கி வச்சுட்டு போகணுன்னு தெரியலையா? இப்படியே பைபிளை தூக்கினே ஊராக போகிறதா? இல்லை மனுஷன் வீட்டில் இருக்கான்னு தெரியல, மூஞ்செல்லாம் ஒட்டைச்சாத்தான் சரியாகும். இந்த பாரு, நன்மை வாங்கிட்டு வந்திருக்கிறேனே பார்க்குறேன், இல்லாட்டினா நான் நான் உடச்சி விட்ருவேன் உன்னை. அங்கே இருக்கிறது ஓநாயி. நம்ம போய் ஓநாயாக மாறி போகக்கூடாது. நம்ம என்னவா தான் நிற்கணும்? ஆட்டுக்குட்டியாக தான் நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். அடுத்தவர்கள் தீய வார்த்தை பேசுகிறாங்க, நான் ஓநாயாக மாறக்கூடாது, நான் ஆட்டுக்குட்டியாக நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்ல கருணையை எடுத்து செல்லுகிற சாட்சிகளாக இருக்கத்தான் இந்த நற்கருணையை உங்களுக்கு உணவாக கொடுக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே நம்ம பயணிக்க போகிறோம். தொடர்ந்து திருப்பலி உடனே ஆரம்பிக்க இருக்கிறது. திருப்பலியில் நீங்கள் ஆண்டவரை புகழ்ந்து போற்றிட்டு நீங்கள் கடந்து செல்ல போகிறீங்க. அப்போ ஆண்டவர் உங்களை நற்கருணை என்கிற அபிஷேகத்தில் நிறைக்க போகிறாரு. உங்கள் வழியாக அவர் பார்க்க போகிற ஒரு உலகம். அடுத்தவங்க நல்லது செஞ்சால் நான் நல்லது செய்வேன், இல்லை அவங்க நல்லது செய்யலைனாலும் நான் நல்லது செய்வேன், அவங்க பேசலைனாலும் நான் பேசுவேன். நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்க போகிறீங்க. வீட்டில் போய் உங்கள் கணவனை மனைவியை அன்பு செய்ய போகிறீங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆகிருக்கும். கையை பிடிச்சிருப்பீங்க. ஒரு நாள் கையை பிடிச்சிங்களா? என் கையை இல்லைம்மா, வீட்டுக்கார் கையை. கொஞ்சம் பேர் முழிக்கிறாங்க, இவர் கையை நம்ம எப்போ பிடிச்சோம்? என் கையை. ஒரு அம்மா பார்க்குற இடத்துல எல்லாம் புருஷன்ட்ட சொல்லும், இவர் தான் கட்டி விட்டார், தாலி கட்டி விட்டார், இவர் தான் நமக்கு தாலி கட்டி விட்டார் அப்படின்னு சொன்னேன். ஏண்டா டே, நானாடா கட்டினேன்? நீ தாண்டா கட்டினேன்? நான் தான் சாமி கட்டினேன் சொல்கிறா பொண்டாட்டிக்கிட்டேன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கையை பிடிச்சிங்களா? புருஷன் கையை பிடிச்சிங்களா? மனைவி கையை பிடிச்சிங்களா? பிடிச்சோம் சாமி, பிடிச்சதுலேருந்தே பிடிச்சிருச்சு சாமி.
கண்ணீர் விடப்படாது, கலங்கப்படாது. இதுதான் நமக்கு தலம். பிரைஸ் எல்லாம். சிலுவையை தூக்கிட்டு வான்னு சொன்னார்ல, சிலுவையை போய் நம்ம போய் தேடப்படாது. பெரிய சிலுவையாக இருந்தால் கொடுங்க, நான் தூக்கிட்டு போகிறேன். ஒரு பங்கில் சிலுவை பாதையே நிப்பாட்டிட்டாங்களாம். அது காமனில் நடக்குமா? என்ன பிரச்சனைன்னு கேட்டால், சிலுவையை ஊர் தலைவர் தான் தூக்கிட்டு வருவாராம். சாமியார் சொன்னாராம், இனிமேல் ஊரில் இருக்கிற எல்லாருமே ஒரு ஸ்தலத்துக்கு தூக்கட்டும்னாராம். நீ எப்படி சிலுவை பாதை நடத்துகிறேன்னு நான் பார்க்குறேன். சிலுவை பாதைக்கு வந்த சிலுவையை பார்த்தீங்களா? சிலுவை பாதையை நிப்பாட்டிவிட்டாங்க. அந்த சிலுவையெல்லாம் கடவுள் சொல்லலை. நீ சும்மா ஒரு கட்டை சிலுவையை தூக்கிக்கிட்டு அப்படியே நடிச்சுட்டுலாம் வரதெல்லாம் வேண்டாம். உண்மையான சிலுவை அன்பு செய்ய முடியாத கணவன், அன்பு செய்ய முடியாத மனைவி. பிரைஸ் எல்லாம். காதலிக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு, எட்டி எட்டி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் கிட்ட வந்து பார்க்கும்போது தான் குரங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு தெரியுது. பிரைஸ் எல்லாம். தொடக்க நூல் 2:1 ஆண்டவர் சொல்கிறார். தொடக்க நூல் 2:1 படைத்தது எல்லாத்தையும் ஆண்டவர் உற்று நோக்கினார், எல்லாம் நிறைவு எழுதியிருந்தது. இந்த மைக்கு நிறைவு, இந்த கேண்டில் நிறைவு, ஃபேனு நிறைவு, லைட்டு நிறைவு, எல்லாம் நிறைவு. இங்கே எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் புருஷன் நிறைவு, 100% நிறைவு, என் பொண்டாட்டி நிறைவு? சொல்ல முடியுமா? தலையை கூட ஆட்ட மாட்டேங்கிறீங்க. இப்படி கேட்டால் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா, அப்படிலாம் இல்லை. ஒருவேளை இருந்துச்சுன்னா எத்தனை பேர் அடுத்த ஜென்மத்தில் இதே புருஷன்தான் வேணும், இதே பொண்டாட்டி தான் வேணும்னு கேட்டு வாங்கிப்பீங்க? போதும் போதும். ஒரு அம்மா அப்படி தான் தூக்குனாங்க. மூஞ்செல்லாம் பயமாக இருந்துச்சு, அப்படியே பீதி. நான் கேட்டேன் முடிச்சுட்டு, என்னம்மா ஒரு மாதிரி பயந்து போயிடுச்சு. ஆட ஏன் சாமி நீ வேற, நேரம் கட்ட நேரத்தில் கே பக்கத்துலேயே உட்காந்துருந்தா சாமி, வீட்டுக்கு போனால் அடிப்பான் சாமி அவன். எவனடி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னுவான். இங்கே ஒரு 2-3 பேர் தூக்குனாங்க, தூக்கியிருப்பாங்க தெரியுமா? இனிமேல் இந்த மாதிரி ஒரு இளிச்சவாய் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. என்ன சொன்னாலும் நம்ப என் பொண்டாட்டி அப்படி நினச்சி தூக்கியிருக்கலாம். ஆனால் முக்கால்வாசி பேர் தூக்கலை. ஒருத்தர் இப்படி கையை வச்சுருந்தார், இப்படி வச்சுருந்தார் பாருங்க. நான் சொல்ல படக்குன்னு கீழே போட்டார். ஏன்னா கடவுள் ஒருவேளை கணக்கை தப்பாக எடுத்துடப்படாது. மெஜாரிட்டி தூக்கலை. ஏன்னா நீங்கள் உணர்றது உண்மை. தூரத்தில் பார்த்தே சாமி நல்லா தான் இருந்துச்சு, ஏன்னா பக்கத்தில் வந்து பார்த்தா தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது வாழ்க்கை. ஆமாம், அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. பிரைஸ் எல்லாம். நாங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா தெரியுது, பாரு ஜோடி ஜோடியாக வராங்க, ஆண்டவர் நம்மளை இப்படி தனியாக நிப்பாட்டிவிட்டாரு அப்படின்னு மனசு ஒரு மாதிரி கவ்வுது. ஆனால் அங்கேருந்து நீங்கள் எங்களை பார்த்து கவ்வுது உங்களுக்கு மனசு. பாரு ஜம்முன்னு எப்படி இருக்காங்க, பாரு ஜாலியாக இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. நம்ம வாழ்க்கை தான் ரொம்ப சோகமாக போச்சு, அங்கிட்டாவது போய் தொலைஞ்சிருக்கலாம் அப்படின்னு யோசிக்குது. பிள்ளைகளை எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சலேசியார் சொல்வார், புனித சலேசியார், ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட். நடப்பட்ட இடத்தில் நீ பூத்து குலுங்கணும். கடவுள் உன்னை எந்த இடத்துல நட்டு வச்சாரோ அந்த இடத்துல பூத்து குலுங்கு. எந்த புருஷனை கையை பிடிச்சியோ, எந்த மனைவியை கையை பிடிச்சியோ அந்த மனைவியை அன்பு செய்ய முயற்சி செய்யுங்க. பிள்ளைகளை, உங்களுக்குன்னு பிறந்த பிள்ளைகள், அவங்கள அன்பு செய்ய முயற்சி செய்யுங்க. உங்களுக்குன்னு அப்பா அம்மா, அடுத்த வீட்டு அப்பா அம்மாவை பார்த்து நீ பெருமை அடையலாம். நோ, உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து நீ பெருமை அடைங்க. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற சிலுவையினுடைய அடையாளமே. பிரைஸ் எல்லாம். எல்லாம் சரியாக இருக்குது, நான் கணவன் அன்பு செய்கிறேன், அதில் உன்னுடைய பங்கு என்ன இருக்குது? நம்மளை கடவுள் வந்து நீதிமான்கள்ன்றதுனால அன்பு செய்தாரா? நமக்காக வந்து ரத்தம் சிந்தினாரா? இல்லை. நம்ம எல்லாம் பாவிகள் என்பதனால நமக்காக வந்து அன்பு செய்தார், இரக்கத்தை கொடுத்தார் கடவுள். அதனால தான் ஒன்றுகிட்டே அதே அன்பை கேட்குறார். உன் கணவர் 100% ரைட் இல்லைன்னு எனக்கும் தெரியும், அந்த குறையில தான் உன்னுடைய நிறைவை வை அப்படிங்கிறார். உன் மனைவி கிட்ட குறை இருக்குது, அந்த குறைய நீ என்ன செய், உங்ககிட்ட இருக்கிற நிறைவை கொடுத்து நிறைவு செய். அப்போ பார்த்தீங்கன்னாக்க காம்ப்ளிமெண்டிங். அப்போ இங்கே இருக்கிறது அங்கே போகும், அங்கே இருக்கிறது இங்கே வரும். இந்த இணைப்பில் தான் இறைவார்த்தை நிறைவடையுது. எங்கே இறைவார்த்தையை யார் நிறைவடைய செய்கிறீங்களோ அவர்கள் கிறிஸ்துவோடு பயணிக்கிறீர்கள், கிறிஸ்துவாக பயணிக்கிறீர்கள், கிறிஸ்துவில் பயணிக்கிறீர்கள், அவர்களே வெற்றி அடைவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முழந்தாட் படிடுவோமா? எல்லாரும் எழுந்திருச்சு நிற்போமா? எழுந்து நின்று நம்பி வந்த மனிதருக்கெல்லாம் ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை செய்ய இருக்கிறார்.
நம்பி வந்த மனிதர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எழுந்து நின்று இறுதி பாடலை பாடி செபித்து நாம் இறை ஆசிரியருக்குள்ளே கடந்து செல்வோம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். கானானிய பெண் ஒருத்தி கத்திக்கொண்டே பின்தொடர்ந்தாள். கானானிய பெண் ஒருத்தி கத்திக்கொண்டே பின்தொடர்ந்தாள். அம்மாவும் நம்பிக்கை பெரியது என்று பாராட்டி புதுமை செய்து. அம்மாவும் நம்பிக்கை பெரியது என்று பாராட்டி புதுமை செய்து. நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். கைகளை மேலே உயர்த்தி நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. அன்பின் பரமபிதாவே, நம்பிக்கையோடு வந்த பிள்ளைகள் வெறுமையாய் செல்லாதபடி நீர் அவர்களை நிறைத்திருக்கிறீர். நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் தொடர்ந்து இந்த இரக்கத்தை காண்பார்களாக. செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு முன்னும் பின்னும் மேலும் கீழும் நீர் அரணாயிருப்பீராக. அவர்கள் வாழுகிற அந்த வீட்டை சூழ இருந்து பாதுகாத்து கொள்ள காவல் தூதர்களை நிறுத்துவீராக. தெய்வீக இரக்கம் தூய ஆவியின் வல்லமையாய் அந்த வீட்டுக்குள்ளே நீரே தங்கி வாசம் செய்வீராக. பிள்ளைகள் செய்ய நினைக்கிற எல்லா காரியத்திலும் அவர்கள் நிறைவை கண்டு மகிழ உதவி செய்வீராக. திட்டங்களை வெற்றியாக்குவீராக. பொருளாதார தடைகளை மாற்றி ஆசீர்வாத பெருக்கம் அந்த வீட்டுக்குள்ளே நிரம்பி இருக்க நீரே கிருபை செய்வீராக. பிள்ளைகள் செல்லும் இடமெல்லாம் பாதுகாப்பை உறுதி செய்வீராக. ஞானத்தின் ஆவி பிள்ளைகளை நிறைத்து அறிவோடும் ஆற்றலோடும் பிள்ளைகள் நல்ல எதிர்காலத்தை பெற உதவி செய்யும். பரிசுத்த இரக்கம் நிறைந்த கடவுளை, பிள்ளைகள் இன்னும் உள்ளத்திலே தாங்கி வந்திருக்கிற தனிப்பட்ட எல்லா தேவைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தடைகளை உடைக்கிற நீர்தாமே. குழந்தை பாக்கியத்தினுடைய தடை, திருமணத்தின் தடை, தொழில் சார்ந்த தடை, குடும்பத்திலே இன்னும் முயற்சிக்கான எல்லா தடைகளையும் உடைத்தெறிவீராக. பரிசுத்த வல்லமையும் இரக்கமும் பிள்ளைகளை இந்த நேரத்தில் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்தி தேவ கிருபைக்கு முன்பாகவே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக. ஆமென் ஆமென் ஆமென். விளந்தாட்படியிடுவோம். மாண்புயருவருள்ளடையாளத்தை
தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோரும் கைகளை மேலே உயர்த்தி அசைத்து பாடுவோம். நன்றி இயேசுவே. சத்தம் உயர்த்தி பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. கைகளை அசைத்து போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.